ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹேமா. லாஸ்ட் போட்டிருந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதில் மெயின் நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுமாதிரி எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க, எத்தனை மாதத்தில் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து 3 மாதத்தில் 14 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இது பெரிய அச்சீவ்மெண்ட். நான் எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்திருந்தது. நான் வந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை, ஜிம்முக்கும் போகலை, எந்த டயட் ஃபுட்டும் பெருசாக ஃபாலோ பண்ணல. வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சு சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து வெயிட் லாஸ் மட்டும் பண்ணல, அது கூட வந்து பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணி நான் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருந்தேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஒரு 10 வருஷமாக வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வெயிட் கெயினாகவும் இருந்தேன். ஸோ அதுலேருந்து வெளிலே வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணதால் நேச்சுரலாக நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தேன். ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து பிசிஓடி இருந்தது. ஸோ அது வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தேன். ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நான் வந்து கன்சீவ் ஆகியிருந்தேன். ஸோ பிசிஓடி ரிவர்ஸ் ஆகி நான் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னால் நேச்சுரலாக கன்சீவே ஆக முடியாதுன்னு நினச்சிருந்த டைமில் நான் கன்சீவ் ஆகியிருந்தேன். அதே டைம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதால் ஒன்ஸ் கன்சீவ் ஆகிட்டேன் நேச்சுரலாக. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இருக்கிற வெயிட்டையும் நான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இதே 15 kg வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் என்னென்னு சொல்ல போகிறேன். இது வந்து எல்லா கேர்ள்ஸுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணுறதுக்கான வீடியோவாக கூட இருக்கலாம். யாராவது பிசிஓடி அதுக்கப்புறம் வெயிட் கெயினால் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க. அன்றைக்கி வந்து சண்டே, அது மட்டும் இல்லாமல் விமென்ஸ் டே. அருண் வந்து மார்னிங்கே விஷ் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு விஷ் பண்ணலான்னு நினச்சா கூட இந்த வீடியோ லேட்டாக தான் அப்லோட் பண்ண முடியும். பட் எப்போ விஷ் பண்ணால் என்ன? ஸோ எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் ஸ்ட்ராங் உமன்ஸ். ஓகே, நான் என்ன சீக்ரெட் மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன்னு இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணியிருந்த மெத்தட் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஆல்ரெடி இந்த மெத்தட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிடாமல் விரதம் இருந்து 8 மணி நேரம் வந்து சாப்பிட்றது தான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். 8 மணி நேரத்தில் நம்ம வந்து எந்த சாப்பாடு வேணால் சாப்பிட்டுக்கலாம். 16 மணி நேரம் வந்து சாப்பிடக்கூடாது. வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கணும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இதுதான் கணக்கு. 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் நம்ம வந்து சாப்பிடாமல் விரதம் இருக்கணும். 8 மணி நேரம் வந்து சாப்பிட்டுக்கலாம். அது ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு தான் நம்ம வந்து இந்த டயட் இருக்கணும். டயட்டுன்னு சொல்லக்கூடாது, இது ஒரு மெத்தட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிடணும். இந்த மெத்தட் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட், தைராய்டுன்னு சொல்லி எல்லா ப்ராப்ளம்களுக்குமே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் இது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் எதுலேயுமே வந்து ரிசல்ட் கிடைக்காது, வெயிட் லாஸே ஆகாது. 1 வீக் மேலே அந்த டயட்டையும் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுமாரி கிரேவிங்ஸும் அதிகமாக இருக்கும். பட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது 1 வீக் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் 1 வீக்லேயே நான் 1 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்தது. ஸோ அதனால் இது விடாமல் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஒரு மாதத்தில் வந்து எனக்கு வந்து 4 கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மோட்டிவாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா 4 கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் 2 to 3 மந்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 12 kg கிட்ட வெயிட் லாஸ் ஆகும். சில பேருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வெயிட் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. எல்லா டயட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஒன்ஸ் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி வந்து வெயிட்டும் கெயின் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் வேறு டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருந்தா கூட சீக்கிரம் வந்து திரும்பி நார்மல் வந்து வெயிட்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ரெகுலர் ஃபுட் திரும்பி சாப்பிடும்போது. பட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கப்புறம் ரெகுலர் சாப்பாடெலாம் சாப்பிடும்போது ஒரு கிலோ 2 கிலோ வெயிட் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் அதுவுமே வந்து நார்மல் ஆகிடும். ஸோ வந்து வெயிட்டும் சீக்கிரம் வந்து கெயின் ஆகாது நம்மளுக்கு நேச்சுரலாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதால. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வீட்டில் நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம். எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம், சுகர் மட்டும் சாப்பிடக்கூடாது. சுகரில் செஞ்ச ஐட்டம், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம், ஸோ இதெல்லாம் சாப்பிடாதீங்க. வீட்டில் சமைக்கிற சாப்பாடையே கொஞ்சம் அளவு எப்பயும் விட
கொஞ்சம் அளவு கம்மியாக மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அது கூட வந்து நான் கொஞ்சமாக வாக்கிங் பண்ண ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் வாக்கிங் பண்ணியிருந்தேன். எக்ஸசைஸ் உங்களுக்கு பண்ண டைம் இருந்தால் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லாதவங்கலாம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் வாக்கிங் பண்ணலாம். 1/2 அன் ஹவர் வாக்கிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வெயிட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் வாக்கிங் இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து நான் மார்னிங் ஒரு ட்ரிங்க் குடிப்பேன், அதுமாரி நைட்டு வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிப்பேன். அது நைட் ட்ரிங்க் குடிக்கிறத வந்து ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் ட்ரிங்க் குடிக்கிறது வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன். இது இன்னும் வெயிட் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உடம்புல உள்ள பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து இது வந்து வெளில எடுத்துகிட்டு வந்துடும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, ஹேருக்கு, ஸ்கின்னுக்குன்னு சொல்லி நிறைய பெனிஃபிட் இருக்குது. வெயிட் லாஸாக இருக்கும்போது ஹேர் ஃபால் நிறையா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இந்த ஜூஸ் குடிச்சிட்டே வரும்போது நல்ல ஸ்கின் நல்ல க்ளோவாகவும் நல்ல ஒயிட்னிங் ஆகும். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அது கூட வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் நைட் ட்ரிங்க், கொஞ்சமாக வந்து வாக்கிங் ஈவினிங் டைமில் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். பட் வந்து எஃபெக்டிவ் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத விட எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் லாஸ் ஆகிருப்பீங்க. இது ஒரு சூப்பர் மேஜிக்கல் ட்ரிங்க். ஸோ ஹேர், ஸ்கின்னு, வெயிட் லாஸ்ன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப வந்து சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ இதுவுமே வந்து உங்கள் டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட வந்து நைட் ட்ரிங்க் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே சேர்த்து நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து டெஃபினட்டாக சொல்வேன், 3 monthsல 12 kg to 15 kg உங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து எப்போ எந்த டைம் சாப்பிடணும்னு நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். 16 மணி நேரம் வந்து சாப்பிடக்கூடாது, 8 மணி நேரம் சாப்பிட்ணும். நீங்கள் நைட் ஒரு 7, 7:30 இல்லைனா மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே வந்து டின்னரை முடிச்சிருங்க. நைட் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே கூடாது. தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம், தண்ணி எவ்வளோ வேணால் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ அதுலேருந்து அடுத்த நாள் வந்து நீங்கள் ஒரு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும். நீங்கள் கடைசி 8 மணிக்கு நீங்கள் நைட் டின்னர் முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கரெக்டாக 12 மணிக்கு இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும். விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது இஷ்டத்துக்கு அது இதையும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக தான் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஜூஸ் குடிங்க, அப்படி இல்லையாவது நட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸ்லாம் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபாஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் 12 மணிலேருந்து அதுக்கப்புறம் நைட் 8 மணி வரைக்கும் நீங்கள் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஜங்க் ஃபுட்டு, டீப் ஃப்ரை பண்ணது, அதுக்கப்புறம் சுகர், ஸோ இது 3த்தையும் மட்டும் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீட்டில் நீங்கள் சமைக்கிற ஃபுட்டை வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சாதம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் எப்பயும் சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மியாகவே அளவு சாப்பிட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே தான். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம், எவ்வளோ வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து ரைஸை வந்து அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு நாள் என்னென்னா சாப்பிட்ருக்கேன் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நேற்று நைட் வந்து நான் ஒரு 7 மணிக்கு வந்து டின்னர் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து 11 மணிக்கு வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். 11 மணிக்கு எடுத்ததுமே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருவேன் ரெகுலராக. இந்த 3 மாதம் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுது. ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் குடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 பாதாம், 2 முந்திரி, அது கூட வந்து 2 டேட் சாப்பிட்ருவேன். ஸோ இதான் ரெகுலர். உங்ககிட்ட நட்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். டயட் நார்மலாக எடுக்கும்போது நட்ஸ் சேர்த்தா இன்னும் நல்லது. நட்ஸ் இல்லைன்னா விட்டுருங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் மெயினாக குடிச்சிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஹேர், ஸ்கின்னு சொல்லி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இதில் இருக்கிற பெனிஃபிட் சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட வெயிட் மிஷின் இருக்குது. மார்னிங் எழுதுமே வெயிட் செக் பண்ணிவிடுவேன். எப்பயுமே ரெகுலராக 3 months நான் வந்து வெயிட் ரெகுலராக செக் பண்ணுவேன். வெயிட் ஒரு நாளைக்கு 200, 300ன்னு சொல்லி அப்படியே லாஸ் ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு கடைசியாக பார்க்கும்போது அதான் 12 கிலோ 14 கிலோ கிட்ட லாஸ் ஆகிருக்கும். என்னோடய வெயிட் வந்து 54 இருந்தது, அருணோட வெயிட் வந்து 80 இருந்தது. ஸோ அவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் எதுவும் இல்லை. அவங்க வந்து நார்மல் ஃபுட்டு தான், பட் வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் எதுவும் சாப்பிடாம, அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம என் கூட வந்து சேர்ந்து அவங்களும் வெயிட் லாஸில் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 5 kg லாஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் இதை வந்து
ஒரு 1 இயர் ஃபாலோ பண்ணலாம். அருண் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 86 கிட்ட இருந்தது வெயிட்டு, இப்போ வந்து 80 கிட்ட வெயிட் இருக்குது, வெயிட் லாஸ் ஆகிருக்கு. பட் ஸ்லோவாகும். நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் லாஸ் ஆகும், குயிக்காகவும் ஆகும். நான் இப்போதைக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இல்லை, ஏன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தால் என்னென்ன சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் டைம் காட்டியிருக்கேன். 11 மணிக்கு வந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருந்தேன். மார்னிங் வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட சாப்பிட்டுக்கலாம். நான் 11 மணிக்கு இந்த மாதிரி நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். அதுமாரி 8 மணிக்கு நைட் டின்னர் முடிச்சிருந்து அடுத்த நாள் வந்து 12 மணிக்கு ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வந்து டேரெக்டாக வந்து லஞ்சுக்கு போயிடுவேன். இடையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஜூஸ் குடிச்சிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அது கூட நட்ஸ் இருந்தால் நட்ஸ் சாப்பிட்டுப்பேன். இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக வந்து லஞ்சுக்கு போயிடுவேன். பட் இன்றைக்கி வந்து 11 மணிக்கு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணதால் நான் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட நட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல்லாம் பண்ண தேவையில்லை. நட்ஸ் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். நானும் ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ என்கிட்ட நட்ஸ் எல்லாம் நான் எதுவும் வாங்கலை. ஸோ இருக்கிறத வச்சு தான் வெயிட் லாஸ் பண்ணேன். நான் மெயின் வீட்டில் வச்சுருக்கிறது குக்கும்பர் எப்போயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். ஸோ அது கூட வந்து கொய்யாக்கா பழம் வந்து எப்போயுமே கொய்யாக்கா வீட்டில் இருக்கும். நம்மளுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் வீட்டில் கொய்யாக்கா வச்சுருப்பேன். ஃப்ரூட்டுன்னா நான் கொய்யாக்கா தான் மேக்ஸிமம் சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து வாழைப்பழமும் எடுத்துக்கிட்டேன். கொய்யாக்கா வாழைப்பழம் இது 2 தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது 2 மட்டுமே நான் வந்து ரெகுலராக வந்து டயட்டில் சேர்த்துக்கிட்டேன். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரூட்டு நட்ஸு அதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இல்லை, இதெல்லாம் இல்லாமலே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நான் வந்து 14 கிலோ இதெல்லாம் இல்லாமல் தான் லாஸ் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் வந்து நான் சேர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் இருக்கிறத வச்சு தான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். 1 டே ஃபுல்லாக இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அடுத்த ஒரு 50 டேஸ்க்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தால் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேன், என்னென்ன சாப்பிட்றேன், என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இல்லை, ஸோ உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது கூட என்னென்ன ரெசிபிஸ்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கிளியராக நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளும் சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம். ரெடியாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் சேலஞ்சாக எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் பண்ணுறதே தெரியாது. ஸோ குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ ரிசல்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைப்பட்ட கமெண்ட்டில் ரெடின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக் தோசை தான் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு எக் தோசை. நான் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. ஸோ எண்ணெய் சேர்க்காம தான் தோசை எடுத்துருந்தேன். ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து குக்கும்பர் எடுத்துருந்தேன். நான் வீட்டில் எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கிறது குக்கும்பர், அது கூட வந்து நெல்லிக்காய், அப்புறம் வந்து கொய்யாக்காய், அப்புறம் வாழைப்பழம். இதுதான் என் டயட்டில் வந்து நான் எக்ஸ்ட்ரா நான் வந்து பணம் செலவு பண்ணுறது இந்த 4 விஷயந்தான். இது ரொம்ப வந்து கம்மியாகவே ரேட்டில் கிடைக்கும். நம்ம வந்து டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது மாரி வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு லன்ச் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ அதனால் சிக்கன் வாங்கலான்னு நினச்சிருந்தோம். அதுக்குள்ளே அருணுக்கு ஒரு சின்ன வேலை வந்ததால் அவங்க போயிட்டாங்க. ஸோ அதனால் சிக்கன் வாங்க முடியல. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ்னால் இந்த சிக்கன் தான்.
சிக்கன் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதில். வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா ப்ரோட்டீன் நம்மளுக்கு அதிகமாக தேவை. ஸோ ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் சிக்கன். நீங்கள் சிக்கன் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவ் இந்த சோயா சங்க்ஸ். நான் இன்றைக்கி வந்து சோயா சங்க்ஸ் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதேமாரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவ் இந்த சோயா சங்க்ஸ் தான். ஸோ சோயா சங்க்ஸில் சிக்கனில் இருக்கிற அதே டேஸ்ட்டும் அதே ப்ரோட்டீன் சோர்ஸும் இந்த சோயா சங்க்ஸில் இருக்குது. இதையும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 200 கிராம் 300 கிராம் கிட்ட வந்து சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். அப்படியே லஞ்சுக்கு இந்த கிரேவி எப்படி செஞ்சுருந்தேன்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணி தான் இந்த கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் நேரம் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க, அது நல்லா ஊறி வந்துடும். அந்த கேப்பில் வந்து கிரேவிக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்தரிச்சு தான் வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். அப்படி சிக்கன் எந்த டேஸ்ட்டில் சிக்கன் மட்டன்லாம் இருக்குல்ல, ஸோ அதே டேஸ்ட்லேயே இந்த கிரேவி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டயட்டில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கே வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதே ரொம்ப அதிகம் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், அது கூட வந்து சோம்பு ஒரு 1 டீஸ்பூன், அப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்குள்ள வந்து ஒரே ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் கடைசியாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸோ அதையுமே நல்லா வதக்கி விட்டு தேங்காயில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து வெங்காயம், வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அந்த கேப்பில் வந்து பாப்பா வந்து பொம்மை டிவி போட்டு தர சொன்னால், ஸோ அதான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். அது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ஊற வச்சுருக்கு இல்லையா சோயா சங்க்ஸு, ஸோ அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அப்படியே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஸோ இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளி சேர்க்கல இல்லையா, ஸோ அதுக்கு பதில் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வேக வச்சுருங்க. ஸோ சோயா சங்க்ஸ் நம்ம சுடு தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம், அதை வேக வைக்கல. ஸோ அதனால் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா 10லேருந்து 5 நிமிஷம் இது நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடும். நல்ல ஜூஸியாக இருக்கும். உள்ளே அந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும்.
அது வேகிற கப்பில் வந்து தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் எந்த வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி, வெயிட் லாஸில் இல்லாமல் இருந்தாலும் சரி, தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். 2லேருந்து 3 லிட்டர் வந்து தண்ணி குடிங்க, கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். ஏன்னா வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறைய வாட்டர் கண்டென்ட் வெளில வந்துடும். ஸோ அப்போ வந்து தண்ணி நிறையா குடித்தா தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் குயிக்காகவும் இருக்கும், பாடி வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து டயர்டும் ஆக மாட்டோம், நல்ல எனர்ஜியாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். தண்ணி குடிக்காமல் நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப வந்து பாடி டயர்ட் ஆகிடும், நம்மளால் எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது, அதேமாதிரி எந்த வேலையுமே செய்ய முடியாது, அது வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் தண்ணி நிறைய குடிங்க, கண்டிப்பாக ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிடுங்க. ஒரு பாட்டில் வந்து நீங்கள் அளவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது கணக்கு வச்சு இப்பப்போன்னு சொல்லி குடிச்சிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா அது நம்ம குடிக்கிறதே தெரியாது, நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக குடித்து முடிச்சிடுவோம். ஸோ தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் சாப்பிட்டுருந்தேன். ஒரு 5 பாதாம், 2 முந்திரி, அப்புறம் 2 டேட் சாப்பிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், கடிச்சா வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான சோயா சங்க்ஸில் ஹை ப்ரோட்டீன் கிரேவி ரெடி. அவ்வளோதான், இப்போ லஞ்ச் சாப்பிட்டுடலாம். ஒரு 2 கிட்ட வந்து லஞ்ச் சாப்பிட்டுருந்தேன். என்னோடய பிளேட்டை பாருங்கள் எவ்வளோ கம்மியாக சாதம் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அளவுக்காக ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க, அந்த கப்லேயே வந்து சாதம் அளந்துக்கோங்க. ரெகுலராக ஒரு 100லேருந்து 200 கிராம் வந்து சாப்பாடு நம்ம வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கணும். உங்களால் 200 100ன்னு சொல்லி மெஷர் பண்ண முடியலன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அது ஃபுல்லாக சாப்பாடு எடுத்து அதுவே ரெகுலராக சாப்பிட ஆரம்பிங்க. என்னோடய பிளேட் பாருங்கள், கொஞ்சமாக சாதம், கொஞ்சமாக வந்து சோயா சங்க்ஸ் கிரேவி, அது கூட வந்து ஒரு பாயில்டு எக், அது கூட வந்து தயிர் வித்து வெள்ளரிக்காய், இது 2ம் சேர்த்து ஒரு பச்சடி எடுத்துருந்தேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது தயிர், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், இது 2மே லஞ்சுக்கு நான் எப்பவுமே ரெகுலராக எடுத்துப்பேன். ஸோ இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், கட் ஹெல்த்துக்கும் நல்லது. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கிட்ட வந்து ஒரு கப் வந்து பால் எடுத்துருந்தேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா பால் தாராளமாக எடுத்துக்கலாம், ஆனால் சுகர் சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா சுகர் சேர்க்காமல் குடிச்சிக்கோங்க. அப்படியே உங்களால் சுகர் சேர்க்காமல் குடிக்க முடியலன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுமாரி ஒரு நாளைக்கு ஒரு காஃபி இல்லைனா ஒரு டீ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில பேர் நிறைய டீ காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு டீ காஃபி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப கம்மியாக சுகர் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் சுத்தமாக வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது சுகர் சேர்க்கவே இல்லை, எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வெயிட் லாஸில் இருக்கும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ ஈவினிங் போல் பால் மட்டும் எடுத்துப்பேன். நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது தம்பிக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்கள் ஃபீடிங் மதராக இருந்தால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இப்போதைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 8 மந்த் பேபிக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஆல்ரெடி ட்ரை பண்ணதால் எனக்கு வந்து இது பழகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களால் முடியாது. ஸோ ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபீடிங் மதர் என்னால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் காட்டியிருக்கிற ஃபுட்டையே ரெகுலர் பேஸில் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் லாஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கிட்ட வந்து நைட் டின்னர் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். டயட்டில் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது சுத்தமாக வந்து இட்லி தோசை சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இட்லி தோசைவே சாப்பிட ஆரம்பித்தேன். டயட்டில் இருந்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, 2 இட்லி 2 தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். தோசைக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்ற வேண்டியதாக வரும். ஸோ அதெல்லாம் கலரிஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் இட்லி தோசை சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிட்டேன். 2 இட்லி 2 தோசை சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆன மாதிரியே இருக்காது. பட் சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா 2 சப்பாத்தியே வயிறு நல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நம்மளால் சப்பாத்தியும் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து நைட்டில் மட்டும் எப்பயுமே ரெகுலராக சப்பாத்தி 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போயாவது தோசை இட்லி கிரேவிங்ஸ் வரும் இல்லையா, ஸோ அப்போ மட்டும் தோசை ஒரு தோசை, அதுவுமே நார்மல் தோசை இல்லாமல் எக் தோசையை சாப்பிட்ருவேன். இட்லியாக இருந்தால் ஒரு 2 இட்லி, அது கூட வந்து கொஞ்சமாக குக்கும்பர், அப்புறம் வந்து சாம்பார் கொஞ்சம் அதிகமாக எடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். டின்னருக்கு மட்டும் மேக்ஸிமம் வந்து சப்பாத்தி தான் இருக்கும். எப்போயாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வெயிட் லாஸ் ரெசிபி ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வச்சுருந்த அந்த சோயா சங்க்ஸ் கிரேவியே இருந்தது. ஸோ அதனால் வந்து அதுக்கு சப்பாத்தி போட்டுக்கிட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன்.
அவ்வளோதான். ஒரு 8 மணிக்கெலாம் வந்து டின்னர் முடிச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மணிக்கெலாம் டின்னர் முடிச்சிருவேன். எப்போயாவது 7, 7:30க்கு வந்து டின்னர் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து 8 மணிக்கு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளேயே டின்னர் முடிக்க பாருங்கள். 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து 1 மணிக்கு வந்து ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணிக்கலாம்னு நினைக்க வேணாம். ஏன்னா லேட் நைட் சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகாது. அதுமாரி வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணாது. வெயிட் லாஸ் குயிக்காக நடக்காது. ஸோ அதனால் ஒரு 8 மணிக்கே மேக்ஸிமம் முடிச்சிருங்க டின்னரை. அருணும் பாப்பாவும் ஈவினிங் போல் வெளில போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. ஆனால் வந்து போனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் டயட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து வெளில போகிறது அவாய்ட் பண்ணிப்பேன். போனால் கூட வந்து எதுவுமே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன். ஸோ பாப்பாவும் வெளில போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா கிரேவிங்காக இருந்தது. பட் நான் வந்து சாப்பிடல. நம்மளுக்கு மெயின் வந்து வெயிட் லாஸ் தான். ஸோ நம்ம வந்து கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸில் கை விட்டுறாதீங்க. இந்த டயட்டை வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி, அது கூட வந்து லஞ்சுக்கு செஞ்சுருந்த அந்த கிரேவி இருந்தது இல்லையா, ஸோ அது நானும் அருணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அது கூட வந்து லஞ்சுக்கு செஞ்சுருந்த அதே குக்கும்பர் ரைத்தா இருந்தது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு டின்னரை வந்து சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ அதுதான் கேஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெயிட் லாஸ் டயட் அது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மெத்தடில் நீங்கள் எத்தனை மாதம் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மாதத்தில் 4 கிலோ கிட்ட லாஸ் ஆகும். எனக்கு வந்து 10 கிலோ லாஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் 3 மாதம் கிட்ட இதை ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து 14 கிலோ கிட்ட லாஸ் ஆகிருந்தது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா காலைல சாப்பிடாம இருக்கிறது. ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் பழகிடும். வெயிட் லாஸும் குயிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நாமளே தான் மோட்டிவ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு பத்தாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இப்போ வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் 1 மந்த் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி போட்டு பாருங்கள். நம்மளுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே ஃபிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதமும் போட்டு பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப நல்ல மோட்டிவாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணேன். நம்மளோட பழைய ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் ஆகும்போதே நம்மளுக்கு அவ்வளோ மோட்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் வெயிட் லாஸ் பண்ண நீங்கள் வந்து பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். அப்போ தான் நாமளே மோட்டிவ் பண்ணி வெயிட் லாஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுதான் கேஸ், என்னோட நைட் ட்ரிங்கோட இந்த டே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்க கூட சேர்ந்து திரும்பி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். வித் ரெசிபியோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுதான் கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. So then guys, good night.